everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. First news article related to death penalty வந்து ஒரு 8 இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இப்போ கத்தார் கோர்ட் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக நம்ம எதை மாதிரி பார்க்கணுன்னா இந்தியா அண்ட் கத்தார் ரிலேஷன்ஷிப்ஸ் பார்க்கணும். அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி வந்து ஃபிலிம்ஸ்க்கோ மெயின்ஸ்க்கோ அரைஸ் ஆகும். நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் எனர்ஜி 50%, ஆல்மோஸ்ட் 50% ஆஃப் தி நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு கத்தார்லேருந்து தான் வருது. செகண்ட் இந்தியன் டயஸ்போரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரௌண்ட் 7 lakh பீப்புள் வந்து அங்கே லிவ் அண்ட் ஒர்க்கிங் இன் கத்தார். Third important thing, remittance. Around 750 million நமக்கு வந்து ரெமிட்டன்ஸாக வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் த ஆர்பிஐ டேட்டா டாலர்ஸ். ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங், டிஃபென்ஸ் வைஸ் பார்த்தோன்னா இந்தியாவுக்கும் கத்தாருக்கும் டிஃபென்ஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் பண்ணியிருக்கோம். தென் செக்யூரிட்டி வைஸ் பார்த்தோன்னா நம்ம ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறோம் இந்தியாவும் கத்தாரும் சேர்ந்து. நேம்டு ஜைர் அல் பசர். தென் சிக்ஸ்த்து கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ். கத்தார் கூட நம்ம கல்ச்சுரல் ரிலேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் கத்தாரில் ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வேரியஸ் ஈவெண்ட்ஸ், கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி நம்ம கத்தார் பீப்புளோட கனெக்டடாக இருக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். தென் பொலிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவாக அவங்க ஏன் நமக்கு முக்கியம்னா கத்தார் வந்து கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மெம்பர். அதனாலேயே நமக்கு வந்து கத்தாரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகம். டூ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா கவுண்டர் பாகிஸ்தான் இன் இன்டர்நேஷ்னல் அரீனா. தென் ஆப்வியஸாக நமக்கு வந்து ஆம்பிஷன் இருக்குது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் வந்து மெம்பர் ஆகணும்னு. அதுக்கு ஆப்வியஸாக நமக்கு கல்ஃபோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி கத்தார். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பெகாசஸ் ஸ்பைவேர். இதை பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக பெகாசஸ் ஸ்பைவேர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு ஸ்பைவேர். இது வந்து டைப் ஆஃப் ஹார்ம்ஃபுல் சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இதை வந்து ஒன்ஸ் வந்து நம்ம டிவைஸ்குள்ளே வந்துருச்சுன்னா நம்மளோட பர்சனல் டேட்டா எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணி விட்டுரும் யூசர்கிட்டேருந்து. தென் இந்த ஆர்டிக்கல் முக்கியம், இதை வந்து ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக நம்ம வந்து மணிப்பூர் ட்ரைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மணிப்பூர் ட்ரைப்ஸை நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது மைத்தீஸ், தென் குக்கீஸ். ஆக்சுவலாக இவங்க 2 பேர்த்துக்கு தான் ப்ராப்ளம் இருந்துச்சு. மைத்தீஸ் பீப்புள் வந்து லார்ஜஸ்ட்டு கம்யூனிட்டி இன் மணிப்பூர். இவங்களோட பாப்புலேஷன் வந்து அரவுண்ட் 64%. இவங்க வந்து பிளைன்ஸில் வாழ்கிறாங்க. இவங்களோட இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து இம்பால் வேலி. மொத்தம் வந்து 34 ரெகக்னைஸ்டு ட்ரைப்ஸ் இருக்காங்க. அதில் 33 வந்து ஒன்று வந்து குக்கியாக இருப்பாங்க, இல்லைனா வந்து நாகாஸாக இருப்பாங்க. இவங்க வந்து மெஜாரிட்டி ஆஃப் த 90% ஆஃப் த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனான ஹில்ஸில் வாழ்கிறாங்க. மைத்தீஸ் வந்து 10% ஆஃப் த ஜாகிரபிக்கல் லொக்கேஷனான பிளைன்ஸில் வாழ்கிறாங்க. இவங்களோட பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா 36% ஆஃப் த ஸ்டேட் பாப்புலேஷன். இவங்க தான் வந்து மெஜாரிட்டி, மைத்தீஸ் தான் மெஜாரிட்டி. நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். மக்கள் மேடைன்னு சொல்லி ஒரு சிட்டிசன் பிளாட்ஃபார்ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹோலிஸ்டிக்காக மக்களோட பிரச்சனையை வந்து டிசாஸ்டர் டைமில் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இதை பற்றி ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக எங்கேயாவது யூஸ் ஆச்சுன்னா எழுதுங்க. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் ஹிட் பண்ண ஏதாவது பிளேஸில்
உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா இதை பற்றி சொல்லி அவங்கள யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. நான் டுடே வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் பற்றி பேசுகிறேன். நாளைக்கு வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் ஃபண்ட் பற்றி பேசலாம். எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக என்னென்ன இருக்கோ அதை பற்றி சொல்கிறேன். இந்த ஃபண்டு எந்த ஆக்டுக்கு கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2005க்கு கீழே தான் இந்த ஃபண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அவைலபிள் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபார் நோட்டிஃபைடு டிசாஸ்டர் லைக் ஃப்ளட்ஸ், ட்ராட், இதை மாதிரி நோட்டிஃபைடு டிசாஸ்டருக்கு வந்து இந்த ஃபண்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபண்டிங் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 75% ஃபார் ஜென்ரல் ஸ்டேட்ஸ்க்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 25% ஃபார் ஜென்ரல் ஸ்டேட்ஸ், தென் 90% ஃபார் ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்து 90% ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், 10% ஃப்ரம் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன். பேஸ்ட் ஆன் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் வைஸ் தான் இந்த ஃபண்டிங் நடக்குது. இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப ஏன் இம்பார்ட்டன்னா 5 இயர் ஆனுவல் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். அதனால் இந்த ஸ்கீம் வந்து எக்ஸாமில் வந்து திஸ் இயர் கேட்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆயுஷ்மான் பாரத். ஓகே, ஃபஸ்ட் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். அபவுட் இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம்னு சொல்கிறாங்க. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் ஸ்கீம், ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம். செகண்ட் 2018 தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் த நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017 ரெக்கமெண்டேஷன் கீழே இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட் ஆர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்னு சொல்லுவாங்க. ஃபோர்த், இதோட எய்ம் ஆர் விஷன் ரெண்டும் சொல்லணும்னா எய்ம் வந்து யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் கொடுக்கணும். யூனிவர்சலாக இருக்கிற எல்லாருக்கும், இந்தியன்ஸ் எல்லாருக்கும் ஹெல்த் கவரேஜ் கொடுக்கணுங்கிறது. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா எய்ம் ஆர் டார்கெட் பார்த்தீங்கன்னா 10 crore ஃபேமிலிஸ்க்கு வந்து இந்த ஸ்கீமை வந்து ரீச் பண்ணுங்கிறது. பேஸ்ட் ஆன் சோஷியோ எக்கானமிக் கேஷ் சென்சஸ். ஃபிஃப்த், இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹெல்த் அத்தாரிட்டி அப்படின்னு ஒருத்தவங்க. இந்த ஸ்கீமோட காம்போனன்ட்ஸ் பார்க்கலாம். ஆக்சுவலாக இது 3 காம்போனன்ட்ஸ் கீழே பிரிக்கிறாங்க, 3 காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவர்ஸ் ப்ரைமரி ஹெல்த் கேர், ஆரம்ப சுகாதார மையம்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து இது வந்தோட மெயின் பர்பஸ் என்னென்னா ப்ரிவென்டிங் டிசீசஸ், ப்ரிவென்டிங்காக இது செயல்படும். செகண்ட் ஸ்கீம் வந்து ஜென் காம்போனன்ட், ஜென் ஆரோக்கிய யோஜனா. இது லைக் இன்சூரன்ஸ் கவரேஜ் மாதிரி ஹெல்த் கவரேஜ் 5 lakh rupees ஃபார் ஃபேமிலி. இது எஸ்பெஷலாக எதுக்காகனா செகண்டரி அண்ட் டெர்ஷரி கேருக்காக, ஹெல்த் கேருக்காக. இது வந்து க்யூரேட்டிவ்க்காக யூஸ் பண்ணுறது. லாஸ்ட், டிஜிட்டல் ஹெல்த் கார்டு ஆர் டிஜிட்டல் மிஷன். இது எதுக்காகனா யூனிக் ஹெல்த் ஐடிஸ் கொடுக்கறதுக்காக, யூனிக் ஹெல்த் ஐடிஸ்க்காக. இது வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஹெல்த் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. நமக்கு வந்து ஈஸியாக ஆக்சஸ் கிடைக்கும். டிஜிட்டல் ஹெல்த் கார்டு, நம்ம டிஜிட்டலாக ஹெல்த் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ் வச்சுருந்தோம்னா இது வந்து யூஸ் ஆகும். சம் இம்பார்ட்டண்ட் ஃபேக்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இந்த ஸ்கீம் வந்து 15 crore பீப்புள்ஸ்க்கு வந்து போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஃபேமிலிஸ்க்கு போய் சேர்ந்துருக்கதா சொல்லியிருக்காங்க. தென் 48% ஆஃப் த ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து விமன் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. மொத்த ட்ரீட்மெண்ட்ஸில் 45 to 48%. தென் 24 crore ஹெல்த் கார்டு வந்து டிஜிட்டல் ஹெல்த் கார்டு வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் 49% ஆஃப் த கார்ட்ஸ் வந்து விமன் வாங்கியிருக்கதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக ஆயுஷ்மான் பாரத்துக்கு தேவையானது. நீங்கள் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. தென் இதை பற்றி படிச்சுக்கோங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை பற்றியும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. எம்எஸ்எம்இ பற்றி நம்ம ஒரு நாள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இது வந்து ஆல்ரெடி பேசின விஷயந்தான். அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ். தேங்க்யூ எவ்ரி ஒன். கீப் சப்போர்ட்டிங் அஸ், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ எவ்ரி ஒன்.